இப்படி புருஷன் கூட இல்லாதனால எல்லாத்தோட பேச்சையும் கேட்கணுங்கிறது நம்ம தலையெழுத்தாயிருச்சு. என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வாங்கிட்டு வந்தா வரேன் அப்படி. நான் முறையா தாலி கட்டி வந்திருந்தா எல்லாம் முறையா நடந்திருக்கும். நான் குறுக்கு வழியில வந்தவ தானே, அதனாலதான் இந்த அளவுக்கு எனக்கு மரியாதை கிடைக்குது. ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. என் வயிற்றுல இருக்க குழந்தை என்னைக்கு வெளியே வருமோ அதை இறக்கி வச்சுட்டு நான் என் வேலையை பார்த்து போயிட்டே இருப்பேன். அது வரைக்கும் தான் என்ன நடந்தாலும் தாங்கிக்கணுங்கிற மனப்பக்குவத்தில் இருக்கேன். அது வரைக்கும் தாங்கி தான் ஆகணும். அக்கா, அவந்திக்கா, வாமா. என்னக்கா இங்கே உட்காந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, உள்ள ஒரு மாதிரி புழுக்கமாக இருந்தது. இங்கே மரம்லாம் இருந்ததா, அதான் கொஞ்சம் காத்தாட உட்காரவுமேனு வந்தேன். வாமா அவந்திக்கா, உட்காரு நீயும். இருக்கட்டும்க்கா, உங்கள் முகமே சரியில்லை. இன்னும் நடந்ததை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. வருத்தப்பட இதில் என்ன இருக்குது? தம்பி உள்ளது தானே சொன்ன. அப்படி நான் ஒன்றும் இல்லாதவ தானம்மா. இதை வேற யாராவது சொல்லணுமா என்ன? அதை விடு. நான் எதுவும் உன் புருஷனை குத்தி கட்டி பேசுறது தான் நினச்சிக்காதம்மா. நான் மனசில் பட்டது தான் சொன்னேன். ஒன்றும் இல்லாதவளோ ஒன்றும் இல்லாதவன் தானம்மா சொல்லணும். கரெக்டாக தானே சொல்லியிருக்க. அப்படி என்னால் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே நானும் அழுவக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். என்ன அறியாமல் என் கண்ணை தண்ணி வருது. தப்பா எடுத்துக்காதம்மா வந்திக்கா. அவர் உங்களை திட்டினது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு விதத்தில் நான் தானேக்கா. நான் மட்டும் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கக்கா. இனிமேல் அவர் உங்களை இந்த மாதிரி பேசாமல் நான் பார்த்துக்கிறேன். அவர் எப்போ இப்படி பேச மாட்டார், என்னன்னு தெரில, வாய் தெரியாமல் உளறிட்டாரு. மன்னிச்சிருங்கக்கா. தயவு செஞ்சு இதெல்லாம் இதே பெருசாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இந்த நேரத்தில் நாங்களே அதுக்கு தடையாக இருக்கக்கூடாதுக்கா. நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருக்க பாருங்கள். உங்கள் குழந்தையும் அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். சரிங்களாக்கா? சரிம்மா வந்திக்கா. இதெல்லாம் நீ சொல்லணுமா என்ன? தம்பியை பற்றி எனக்கும் தெரியும். அப்படி பார்த்தா தம்பி வந்த புதுசில் எதுவுமே சொல்லலை. ஏதோ அந்த பணம் முக்கியமான பணம் போல் அது எடுத்து செலவு பண்ணனால தம்பி அப்படி பேசியிருக்கா. அப்படி அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைம்மா. கோவத்தில் பேசின வார்த்தைகள் தானே, பெருசாக ஒன்றும் இல்லை. நீ எதுவும் இதை நினச்சி வருத்தப்படாத. மாசமாக இருக்க என்ன சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிற? நீயும் மாசமாக தானம்மா இருக்க, நீயும் சந்தோஷமா இரு. நீ மட்டும் என்ன நினச்சி வருத்தப்பட்டு இருக்க? இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லு? என்னால் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க, அப்போ அதுக்கு நான் தானக்கா தண்டனை அனுபவிக்கணும்? சொல்லுங்கள், இதில் என்ன இருக்குது கஷ்டம்? என்னை கூட்டிகிட்டு வந்து வச்சு பார்த்துக்கிறதே பெரிய விஷயம். அதே மீறி வளகாப்பு பண்ணணும்னு நினச்ச போது நானாவது வேண்டான்னு சொல்லியிருக்கணும். என் புத்தி ஒரு நிமிஷம் என் பேச்சு கேட்கல. சரி விடுமா, நடந்ததை பற்றி பேசினா தேவையில்லா சலுப்பு சங்கடம் தான் வரும். அதை விட்டுட்டு அடுத்து என்ன நடக்க போகுது அதை மட்டும் பற்றி யோசிப்போம். சரியா? சரிங்கக்கா. நான் எதுவும் சொல்ல விரும்பலை, உங்களை மேலும் மேலும் பேசி காயப்படுத்த விரும்பலை. நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரீங்களா, இல்லை நானும் இங்கே இருக்கட்டுமா? இல்லைம்மா வேண்டாம், நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். நீ இருக்கன்னா இதே போகிறேன்னா போ, விருப்பம் தான். சரிக்கா, நானும் இங்கே இருக்கேன். சரிம்மா வந்திக்கா. இங்கே நல்லா மரம் இருக்கவும் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. காற்றடிக்குதா, வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்குது. அதனால தான் இங்கே வந்தேன். ஆமாம், ராதா அக்கா இங்கே? அக்கா ஏதோ கடைக்கு போனாங்கக்கா வாங்குறதுக்கு. சரிம்மா சரி. உங்கள் அத்தை சமையல் பண்ணிட்டு இருக்காங்கக்கா. பாப்பா பேசிட்டு போயிட்டேன். இப்போ போய் முகத்தில் முடிக்கணும்னாவே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கே. சா, இதான் அவசரப்பட்டு வார்த்தை விடக்கூடாதுன்னு சொல்கிறது. இன்னைக்கு நானே போய் பேசுறதுக்கெல்லாம ஆயிடுச்சு. அவந்திகா, உன்னோட வீட்டுக்காரர் வந்திருக்காரு. எதுக்கு இப்போ அங்கே வந்தீங்க? எதுக்காக இங்கே வந்து நின்றுட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. அவந்திகா, அது வந்து நான் அந்த அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். என்ன 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 கேட்டீங்க? இப்போ மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்தேன். நீ கொஞ்சம் தள்ளு, நான் அந்த அக்காட்ட பேசணும். என்ன பேசணும்? இல்லை என்ன பேசணும்னு கேட்குறேன். அப்போ அவ்வளோ வீரப்பா பேசிட்டு போனீங்களே, இப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்கே வந்து நிற்கிறீங்க? மன்னிப்பு கேட்கணுமா? அசையும் அல்ல உங்களுக்கு இப்படி வந்து கேட்க? அவந்திக்கா கொஞ்சம் பொறுமையாருமா, அவரை பேச விடு. என்னதான் சொல்கிறாருன்னு பார்ப்போம். நம்மளே அவரை பேச அந்த தடுத்தா எந்த விதத்தில் நான் சொல்லு. அந்த தம்பி என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். கொஞ்சம் அமைதியாயிருமா. இன்னும் 4 பேச்சு பேசுவார், அதை கேட்கணும் தான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்காருக்கா. அவர்கிட்டலாம் பேசவே முடியாது. இருமா, அவசரப்படாது. இந்த தம்பி என்னதான் சொல்கிறாருன்னு பார்ப்போம். அக்கா கொஞ்சம் நீங்கள் பொறுமையா இருங்க, நான் பேசிக்கிறேன். அவந்திக்கா, நீ என் பேச்சை கேட்பையே மாட்டியா? கேட்பேங்க்கா. சரி இரு, தம்பி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். சரிக்கா, உங்கள் பேச்சுக்கு நான் மரியாதை கொடுத்து அமைதியாக நிற்கிறேன். என்ன பண்ணுறாங்க இங்கே எல்லாரும் உட்காந்துருக்காங்க? வீட்டில் காணோன்னு பார்த்தா இங்கே இருக்காங்க எல்லாரும். அக்கா, நான் உங்களை எவ்வளவோ காயப்படுத்திருக்கேன். ஆனால் எனக்காக அவந்திகா கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு கேட்குறீங்க. உங்கள் மனசு யாருக்குமே வராது. ஆனால் நான் தான் உங்களை சரியாக புரிஞ்சுக்கல. கோபத்தில் வாய்க்கு வந்த என்னென்னமோ பேசிட்டேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இந்த முட்டாளிக்கு இப்போ தான் புரிஞ்சுருக்கு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கக்கா. மன்னிப்பு கேட்க கூட எனக்கு தகுதி இல்லைதா, இருந்தாலும் மன்னிச்சிருங்கக்கா. இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. நீங்கள் இந்த வீட்டில் தாராளமாக இருக்கலாம். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ பேசிட்டேன். அது பெரிய பெரிய தப்பு. மன்னிச்சிருங்க. எனக்கு வேற என்ன கேட்கறதுன்னே தெரியலக்கா. இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பார்த்துக்கிறேன். என்னடா அது அதிசயமா இருக்கு. அகிலனாது அந்த பேச்சு பேசிட்டு போனா இப்போ வந்து என்ன அப்படி சரண்டர் ஆயிட்டான்? ஐயோ தம்பி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் என் கூட பிறந்த தம்பி மாதிரி தான் நான் உங்களை நினைக்கிறேன். தயவு செஞ்சு இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் கேட்காதீங்க. விட்டுருங்க தம்பி, நடந்தது நடந்துச்சு. இனிமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். தயவு செஞ்சு இதெல்லாம் மறந்துடுங்க. பாவம் அவந்திகா ஏதோ ஒரு கோவத்தில் உங்ககிட்ட பேசிட்டா. அவளை எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. பாத்தீங்களா,
என் பொண்டாட்டிக்காக நீங்கள் பேசுகிறீங்க. இதான் உங்களோட மனசு. ஆனால் நான் ரொம்ப சீப்பாக நடந்துக்கிட்டேன், கேவலமாக நடந்துக்கிட்டேன். இதுதான் நான் போல. என்னை மன்னிச்சிருங்கக்கா. நான் பண்ணது பெரிய தப்பு தான். காலில் விழுந்து வேணாலும் மன்னிப்பு கேட்குறேன். ஐயோ தம்பி, தயவு செஞ்சு காலில் விழுந்தாலும் பெரிய பெரிய பாவத்தை என் செய்ய வச்சிடாதீங்க. கடைசியில் அது எனக்கு தான் வந்து சேரும். நீங்கள் காலில் விழுகிறவங்களுக்கு எந்த தப்பு பண்ணல தம்பி. தயவு செஞ்சு மறந்துடுங்க. நான் என்ன இதை இனிமேல் நினச்சி வருத்தப்படக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதானே. நான் சந்தோஷமாக இருப்பேன் தம்பி. நீங்கள் என் கூட பிறக்காத தம்பி. கூட பிறந்திருந்தாதான் தம்பியா என்ன? கூட பிறக்கலனாலும் தம்பி தானே. என் தம்பிக்கிட்டனா எனக்கு வலிக்காதுப்பா. விட்டு நீ பெருசாக எடுத்துக்காத. அக்கா, என்ன மன்னிச்சிட்டீங்களா? மன்னிச்சிட்டேன்ப்பா. நீ மன்னிச்சிடும் பெரிய பெரிய வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்குறேன். நான் மன்னிச்சிட்டேன், நீ அதோட விட்டுரு. சரிங்கக்கா. பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிட்டு மன்னி பொண்ணு தான் வந்து கேட்கலன்னு அழுகுது. அவந்திகா, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வச்சு இனிமேல் சண்டை போடாதம்மா. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருந்தால் எனக்கு அது சந்தோஷம். என்னால் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டீங்க, அப்புறம் நான் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டே போயிடுவேன். அக்கா, ஆமாம்மா, நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னால் ஒருத்தங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம் சொல்லு? அது எனக்கு எப்படி இருக்கும்? நானும் இதுக்கு ஒரு காரணம் ஆகிட்டேன்னு என் மனசாட்சி என்னை உறுத்தாது. புரிஞ்சுக்கம்மா. விடுங்கக்கா, அவளை நான் பார்த்துக்கிறேன். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், நல்லா பார்த்துட்டாரும். அவந்திகா, ஒரு நிமிஷம் ரூமுக்கு வா. எதுக்கு நான் ரூமுக்குள்ள கூப்பிடுறீங்க? வாடி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான்லாம் வரமாட்டேன். வான்னு சொல்லிட்டேன், இப்போ மட்டும் வரல. அப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஒழுங்கா வா. அத்தா எதுக்கு? எதுக்குண்ணா இங்கே எல்லாத்தையும் காட்ட முடியாது. உங்க வா. சரி போங்க, வரேன். என்ன நடக்குதுங்க? வாங்க சித்தி. நீங்களே நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அகிலா, நீ இப்படி மனசு மாறவே நான் நினச்சி கூட பார்க்கல. அவட்ட மன்னிப்பு கேட்டது பெரிய விஷயம்ப்பா, ரொம்ப பெரிய விஷயம். உண்மையிலுமே உனக்கு நல்ல மனசு தான். வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து திரும்பி பேசுகிற பத்தியா? இந்த மனசு யாருக்கு வரும் சொல்லு? தப்பு பண்ண நான் தானே, அப்புறம் மன்னிப்பு கேட்கணும். வேற என்ன பண்றது சொல்லுங்க. சரி நீங்கள் 2 பேரும் ஏதோ பேசணும்னு சொல்லி கிளம்புனீங்க போல. இடையில நான் வர வந்துட்டேன். சரி போங்க, 2 பேரும் போய் பேசிட்டு வாங்க. சரிங்க சித்தி, நீங்கள் அக்கா கிட்டே இருங்க, வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வா. என்னடா அது, இப்போதான் முகத்தை தொங்க போட்டு கொண்டிருந்தா இப்போ என்னடானா இப்படி சிரிக்கிறவ? இவ்வளோ நேரம் மனசு குழப்பத்தில் இருந்தது. இப்போ அகிலன் தம்பி வந்து பேசினோன்னே மனசு ஒரு மாதிரி நல்லா தெளிவாயிடுச்சுக்கா. அதான் பரவாயில்ல. இப்போதான் முகம் ரொம்ப கலையாக இருக்குது. வளகாப்பு முடிஞ்ச கையோட உனக்கு நிறைய கஷ்டம் இல்லை? எல்லாம் இந்த கஷ்டத்தோட கஷ்டமாக திஷ்டி கழிஞ்ச மாதிரி போயிடும். நீ இனிமேல் வருத்தப்படாத, உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும். எனக்கு என்னக்கா கஷ்டம்? என்னை சுற்றி பாசமாக பார்த்துக்க இத்தனை பேர் இருக்கீங்க. ஒன்றும் இல்லாத அனாதைக்கு இத்தனை சொந்தம் கிடைச்சதே பெரிய விஷயம் தானே. பாரு, இன்னொரு டைம் அனாதைக்குனாதனா பல்ல உடச்சிரும் பார்த்துக்கோ. உனக்கு நான் இருக்கேன், உன் அக்கா உன் கூட நான் இருக்கேன். அனாதையம்ல அனாதை அக்கா. என்னைக்கு நான் உன்னை விட்டு போக மாட்டேம்மா. எப்பயும் நீ என் கூடயே இருக்கணும். என் புருஷன் 1000 தப்பு பண்ணட்டும், அதை விடு. எனக்கு நீ கூட பிறக்காத தங்கச்சி, அவ்வளோதான். அந்த ஆள் பண்ண தப்புக்கு ஒரு நாள் நான் உன்னை தண்டிக்க மாட்டேன், சரியா? உன்னையும் உன் குழந்தையும் நான் நல்லபடியாக பார்த்துப்பேன். என்ன நம்பு அக்கா. உலகத்திலே தனக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு நல்லது பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிற உங்களை மாதிரி மனசு யாருக்குக்கா வரும் சொல்லுங்கள்? அதுவும் கட்டின புருஷனே துரோகம் பண்ண ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்து வச்சு அவளுக்கு நல்லது கெட்டது பார்க்குற உங்கள் மனசு உலகத்தில் யாருக்குமே வராது. நான் தான் இதுக்கெல்லாம் உரிமையானவளும் பாக்கியமானவளும் இல்லைக்கா. என்னமோ என் போதாத காலம் உங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்துகிறேன். ஒரு கஷ்டமும் இல்லைம்மா. என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட அண்டாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஓ மூலியமாக ஒரு குழந்தை பிறந்து வரப்போகுது. அது என்னையும் அம்மானு கூப்பிடல. என்னக்கா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இது என் குழந்தை இல்லைக்கா, உங்கள் குழந்தை. இந்த முழு உரிமை உங்களுக்கு மட்டும்தான் சேரும். நான்லாம் வெறும் பெற்று கொடுக்குற மட்டும்தாக்கா. இதுக்கு முழுக்க உரிமை கொண்டாடுறது உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் எப்படியெல்லாம் பேசாதீங்க. என்ன கூட அது அம்மானு கூப்பிடலனா பரவாயில்ல, கண்டிப்பாக அந்த குழந்தை உங்களை தான் அம்மானு கூப்பிடும். அதுக்கு நான் கேரண்டி. சாச்சா, 10 மாதம் சுமந்து பெற்ற ஒன்று அம்மானு கூப்பிட்றதுக்கும் பார்த்துக்கிட்ட என்ன அம்மானு கூப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கலாமா? நீயே சொல்லு. அவ்வளோ பெரிய கஷ்டத்தை நான் உனக்கு தரமாட்டேன். நான் உள்ளதை தான் சொன்னேன். என்ன ஒரு டைமாவது அம்மானு கூப்பிட்டுச்சுன்னா எனக்கு அதுவே போதுமா. பெருசாக ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும், கவலைப்படாமல் இருங்க, சரிங்களாக்கா? இனிமேல் நம்ம குடும்பத்தில் எல்லாம் நல்லதாக தான் நடக்கும், எந்த கஷ்டமும் வராது. சரிம்மா, ரொம்ப நேரம் இங்கே உட்காந்துட்டு உள்ளே போகலாவா? இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கலாமே, காற்று நல்லா அடிக்குது. சரி, நானும் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன். சரிக்கா, உங்களுக்கு வேலை இருந்தால் பாருங்க, நான் வரேன். வேலை பெருசாக ஒன்றும் இல்லை, அண்ணியே எல்லாம் பார்த்துக்கிறாங்க. நான் சும்மா கடைக்கு போயிட்டு வந்து காய் கட்டாங்களா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு தான் இங்கே வரேன். சரிங்கக்கா. சரி உட்காருங்க, நின்றுட்டே இருக்கீங்களே. சரிம்மா. என்னது இது? நான் இன்னும் இந்த வேலையெல்லாம் முடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே ஃபைல் கம்ப்ளீட்டாக அப்லோட் ஆயிடுச்சுங்குது. எப்படி? நான் பண்ணாத வேலையை வேற யாராச்சும் பண்ணியிருப்பாங்களா? ஒன்றுமே புரியலையே. ஐயையோ, வேறு யாராவது பண்ணியிருந்தா அதுக்கும் எனக்கு தான் திட்டு விழுகும். கடவுளே, எனக்குன்னு இன்னைக்கு ஏன் தான் அப்படி நடக்குதோ? இதா என்ன உனக்கு பிரச்சனை? சும்மா தான் கூப்பிட்டேன். என் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டேன், நான் வீட்டுக்கு கிளம்புறேன், சொல்லிட்டு போகலான்னு தான் கூப்பிட்டேன். அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? நான் ஆல்ரெடி என் ஒர்க்கெலாம் நேற்றே முடிச்சுட்டேன். இன்னைக்கான ஒர்க்கை பெண்டிங் வைக்காமல் முடிச்சுட்டேன், அவ்வளோதான். அதனால் கிளம்ப போகிறேன். ஓ, அதுக்குள்ளே எப்படி எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு முடிக்கிறேன்? நானும் காலேருந்து மாங்கன்னு வேலை பார்க்குறேன், என்னால் முடியல. நீ மட்டும் எப்படி? நான் வெறும் ஒர்க்கில் மட்டும்தான்ப்பா கான்சன்ட்ரேட் பண்ணுவேன், அதனால தான் ஈஸியாக முடிச்சிடறேன்னு நினைக்கிறேன். அப்போ நான்
எனக்கெல்லாம் தெரியல. ஏன் இது இப்படி, இது எப்படியோ அது உனக்கு தானே தெரியும். அது போதும், கிளம்பு நீ. சரி, ஓகே, பாய். நாளைக்கு பார்க்கலாம். ம். மஞ்சு மேம், சொல்லுங்க மேம். நம்மளை விருப்பத்திற்குனே வந்து நிற்குது. சே, இந்த மஞ்சு மட்டும் எப்படி தான் எல்லா வேலையும் முடிக்கிறானே தெரிய மாட்டேங்குது. ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டியாம்மா? பண்ணிட்டேன் மேம். என் ஒர்க்கு ஆல் டன். நேற்றுக்கு ஒர்க்கு நேற்றே முடிச்சிட்டேன் மேம். இன்றைக்கி நீங்கள் கொடுத்த 2 ஃபைலும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி மெயிலில் அப்லோட் பண்ணிட்டேன் மேம். நைஸ் நைஸ். உனக்கு இந்த மந்த் இன்க்ரிமெண்ட் போகலான்னு இருக்கேன். உண்மையாவா சொல்கிறீங்க? என்னது இன்க்ரிமெண்ட்டா? ஐயோ, அப்போ நமக்கு? ஆமாம் மஞ்சு, உனக்கு இந்த மந்த் 2000 இன்க்ரிமெண்ட். ஆல்ரெடி நீ 20,000 வாங்கிட்டிருக்கியா? இனி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து 22,000 வாங்கிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். 2000 இன்க்ரீஸ் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், அவளுக்கு 2000 இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு உனக்கா? உனக்கு 20,000 கொடுக்குறேன்னா? ஆமாம் மேம், எனக்கு 20,000 தரீங்க. 2000 போட்டு 22,000 தர போகிறீங்களா மேம்? இல்லை இல்லை ரீதா, நீ ஆல்ரெடி 20 வாங்கிட்டு இருக்கம்மா. உனக்கு 2000 குறைச்சி 18 தரலான் இருக்கேன். ஏன்னு வச்சுக்கோ, நீ தான் வேலை ஒழுங்காகவே பார்க்குறது இல்லையே. அந்த 18 வேணுமா இல்லை வேலையை விட்டு வேற எங்கேயாச்சும் போய் சேர்ந்துக்கிறியான்னு முடிவு பண்ணிக்கோ. அவளும் நானும் ஒரே டைமில் தான் மேம் வேலைக்கு சேர்ந்தோம். அவளுக்கு இன்க்ரிமெண்ட் போடும்போது எனக்கு போடணும்ல. இன்னைக்கு கொடுத்த ஒர்க்கை நீ முதல்ல கம்ப்ளீட் பண்ணியா? அதை விட்டுட்டு வாய் மட்டும் பேச தெரியுது. இன்க்ரிமெண்ட் போடலையே அப்படியே அப்படின்னு கேள்வி கேட்குறீல. நீ எங்கே வேலையை முடிச்ச? ரீதா அண்ணனுக்கு வேலையை முடிச்சு அவளோட வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டா. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன, எனக்கு பெண்டிங் இருக்கு மேம். அந்த பெண்டிங் ஒர்க்கை என் புருஷன் கம்ப்ளீட் பண்ணி ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்காரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா உட்காந்து சிஸ்டத்தை நோண்டிட்டு இருக்க. உன்னை நம்பிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, கம்பெனி திவாலாக போகிறது உறுதி. ஓ, அப்போ சார் தான் அதை கம்ப்ளீட் பண்ணாரா மேம்? ஆமாம். உன்னை பார்த்தா வேலைக்காகாதுன்னு எங்களோட வேலையை நாங்களே பார்த்துக்கிட்டோம். இனிமேல் உனக்கு அதிகமாக இங்கே வேலையே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். கூடி சீக்கிரம் வேற எங்கேயாச்சும் வேலை தர்ற வழியை பாரு. உன்னெல்லாம் வச்சுட்டு தண்டத்துக்கு சம்பளம் கொடுத்துட்டு ஆளுங்கிறதுக்கு எங்களால் முடியாது. நல்லா வேலை செய்கிறவங்களும் சின்சியராக இருக்கவங்க மட்டும்தான் இங்கே தேவை. உன்ன மாதிரி ஆளுங்களாம் இங்கே தேவையே கிடையாது. சீக்கிரம் வேலை தேடிட்டு ரெடி ஆகிற வழியை பாரு. என்ன மேம் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? வேறு வேலை தெரிஞ்சா நான் எங்கே போகிறது? எங்கே போறியோ அங்கே போ, அவ்வளோதான். சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. இதுக்கு மேலே உன்னை வச்சு தண்டத்துக்கு சம்பளம் கொடுத்து எங்களால் முடியாது. புரிஞ்சுதா? ரீதா, வெளியே போகிறது உனக்கு நல்லது. மஞ்சு, நீ கிளம்புமா? தேங்க்யூ மேம், நான் வரேன். போயிட்டு வாங்க. உங்களுக்கு 2000 இன்க்ரிமெண்ட்டு, எனக்கு இருக்கல்லையும் குறைச்சிக்கிட்டு என்னை வேலையை விட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? ஏதோ ஒன்று பண்ணி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இப்படியே விட்டுட்டு இருந்தால் இந்த இருக்க வேலையை போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? வேறு எங்காச்சும் போனால் இந்த அளவுக்கு சேலரி தரவும் மாட்டாங்க. சீக்கிரமாக ஒன்று பண்ணணும். ரேஷு, கிளம்பலாமா வீட்டுக்கு? போகலாங்க. இருந்தால் எல்லாருக்கும் முடிச்சிட்டீங்க போல. முடிச்சிட்டேம்மா, கிளம்பலாம். வேற ஏதாவது ஒர்க் இருக்கா சொல்லு, முடிச்சு கொடுத்துட்டு போறேன். பரவாயில்லையே, டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் முடிச்சிட்டீங்க. என்ன பண்றது, என் பொண்டாட்டிக்காக இது கூட நான் பண்ண மாட்டேனா? ஏன் ரேஷு, நீயே ஆல்ரெடி டென்ஷனா இருக்க, இன்னும் ஏன் உன்னை மேற்கொண்டு டென்ஷன் ஆகணும் தான் இருந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். நான் வந்து 10 வேலையை முடிச்சுப்பேன். அதுக்குள்ள எங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க? இப்போ எனக்கு எந்த வேலையும் இல்லை. முடிச்சனால தானே இப்போ சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்ப முடியுது. ஏ ரேஷு, இன்னைக்காச்சும் ப்ளீஸ் ரே, எனக்கு என்னமோ ரொம்ப லாங் கேப் எடுத்த மாதிரி இருக்கு. சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம், வாடி. என்னங்க நீங்க சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இந்த விஷயத்துல நான் சின்ன குழந்தை தாண்டி. வாரேஷு, போகலாம். சரி சரி, கண்டிப்பா இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்த விஷயம் நடக்கும். உண்மையாவோ பண்டாட்டி? உண்மையா தான் சொல்றேன். போய் சீக்கிரமா வீட்டில் டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்புறம் நம்ம ரொமான்ஸ் நேரத்துக்கு தயாராகணும். சரியாடி? உங்களுக்கு அவசரம் தான். ஆமா, இவ்வளோ நாள் என்ன பண்ணி போட்டா இதுல அவசரமான்னு கேட்குற? அதெல்லாம் இருக்கட்டும். யாரோ சொன்னாங்க அடுத்த மாசம் இந்நேரம்லாம் ப்ரெக்னென்ட் ஆக்கிடுவேன்னு. என்ன அதுக்கான ஒரு வேலையை ஆரம்பிச்ச மாதிரி தெரியல. ஓ, இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டல, இனிமே பாரு அப்படியே கண்டினியூவா நடந்துட்டே இருக்கும். உங்களா? போங்க, ஏன் தான் அப்படி இருக்கீங்களோ? என் பொண்டாட்டிக்கிட்ட தானே அப்படிலாம் இருக்க முடியும். அதனால தான் இருக்கேன். ஏன்டி, உனக்கு பிடிக்கலையா என்ன? பிடிச்சிருக்கு. என்னங்க அப்புறம் உங்க ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க? அதை பற்றி தான் நானே பேசலான் இருந்தேன். நல்ல வேலை நீயே கிட்ட. ஆமாம் ரேஷு, இந்த ப்ராஜெக்ட் வேலையெல்லாம் முடிஞ்சுது. நாமே சும்மா 2-3 நாள் வெளியே போய்ட்டுறக்கூடாது. நான் சொன்னேன்ல எங்கள் அம்மா வீட்டுக்கு. அதுதான் நானும் கேட்குறேன். போகலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உன் தம்பி வீட்டுக்கு போகலாம். சரியா? சரிங்க. உங்கள் ஊர் கிராமம் இருக்குமா இல்லை சிட்டி தானா? கிராமம் தான் ரேஷு. வீடு கூட சிம்பிளாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்குவியா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருந்துக்குவேங்க. சரி, போகலாம். ஓகே. ஆஃபீஸில் இனி வேலை இல்லை, 3 நாளுக்கு இருக்கிற வேலையை சேகரே பார்த்துக்குவாரு. சரி ரேஷு,
சரி வா, பேசிட்டு இருக்கலாம் நேரில் வீட்டுக்கு கிளம்புவோம். சரி போகலாம். உங்களுக்கு ரொம்ப அவசரம் தாங்க முடியல. போகலாம் போகலாம். ஆமா ஆமா, சீக்கிரம். டாடி மம்மி நாங்க வந்துட்டோம். டாடி சந்திரகுட்டி, எங்கடா தங்க இங்க வந்துட்டீங்க? டாடி நான் உங்களை பாத்துருக்கு வந்துட்டேன். டாடி மம்மி எங்க? மம்மி மம்மி இங்க தான் இருக்கேன். ஏன்டா தங்கம் தூங்கிட்டு தான் நான் எப்படி எந்திரிச்சு வந்த? நான் கண்ணனு தேடி வந்துட்டேன். நீங்க ரெண்டு பேரும் இங்க தானே இருந்தீங்க, அதனால தான் நான் இங்க வந்துட்டேன். மம்மி பச்சைக்கு பால் வேணும். பால் வேணுமா? சரி சரி, மம்மி வந்து ஊத்தி தரேன். சீக்கிரம் வாங்க ரொம்ப பச்சைக்கு. டாடி நம்ம விளையாடலாமா? விளையாடலாம் சந்திரகுட்டி. மாமி போய் பால் கச்சிட்டு விட்டு நம்ம 2 பேரும் விளையாடிட்டு இருக்கலாம். சரிங்க டாடி. என்னங்க, நான் போய் பாலை கச்சிட்டு வரேன், நீங்க விளையாடிட்டுங்க. இவ்வளோ நேரம் உன் கூட விளையாடிட்டு இருந்தேன், இப்போ உன் பையன் கூட விளையாடணுமா? என்னத்த சொல்றது? இருந்தாலும் கொஞ்ச நேரம் அவன் தூங்கிருக்கலாம், சீக்கிரமா வந்துட்டான். என்னங்க, குழந்தை முன்னாடி என்ன பேச்சு? குழந்தை வர வைக்கணும் தான் நானும் நினைக்கிறேன், முடியாது போலயே. இப்பலாம் சி போங்க, இப்போ அதே நினப்பு தானா? இன்னைக்கு கல்யாணம் நினப்புச்சுல எல்லாத்துக்கும் இந்த நினப்பில் தாண்டி இருப்பாங்க. நான் மட்டும் என்ன விதி விலக்கா? இருந்தாலும் நீங்க ரொம்பவே இல்லையே இருக்கீங்க மாதிரி இருக்கு, அதுக்கு தான் சொன்னேன். சரி சரி, சீக்கிரம் உன் பையனா பாலை கொடுத்து தூங்க வை, அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகணும். உங்களை அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோங்க, வந்து காலையில் கட் பண்ணி கொடுங்க, நைட்டுக்கு ஏதாவது ரெடி பண்ணுவோம். இப்படியே அதே விளையாடணும், நைட்டுக்கு சாப்பிட வேண்டாமா? இன்னைக்கு என்ன ஒரு நாள் மட்டும் கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம், அதனால என்ன? வேண்டாம் வேண்டாம், நான் வீட்டிலேயே சமைக்கிறேன், அப்புறமா பார்த்துக்கலாம். சந்திரகுட்டி நைட்டு தூங்கிடுவான்ல, மற்ற வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம். சரிடி, சரி நீ போ, நான் கூட விளையாடிட்டு இருக்கேன். ரொம்ப தான் சரிச்சுக்கிட்டு சொல்கிற மாதிரி இருக்கு. சரி சரி போ, அவன் வேற நம்மளே பார்த்துட்டு இருக்கான். போறேன்டா இப்போ வேற. சந்திரகுட்டி இங்க வாங்க, சோஃபா மேல வந்து கொஞ்சம் விளையாடலாம். சரிங்க டாடி. டாடி எல்லாரும் டிவில கையில சுத்த விடுவாங்க பால, அந்த மாதிரி நீங்க சுத்த விடுறீங்களா? நான் பாக்குறேன் டாடி, நீங்க பண்ணுங்க. ஓ, பால சுத்தணுமா? சரி சரி, இப்ப பாரு டாடி எப்படி சுத்த வரேன்னு. ஐ ஜாலி ஜாலி, சுத்துங்க சுத்துங்க. சரியான சேட்டைக்காரனா இருக்க. டிவி நல்லா பாப்பியோ? ஆமா, மம்மி பாப்பாங்களா, கூட கொஞ்சம் நானும் பாப்பேன். மம்மி இந்த கார்ட்டூன் சேனல்ல வைக்கவே மாட்டாங்க டாடி, எப்ப பாரு சீரியல் சாங்குன்னு இதே தான் கேட்பாங்க, பாட்டு படிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? யாரு உங்க அம்மாவா? பாட்டு பாடுவாளா? பாடுவாங்க, கிச்சன்ல சமையல் பண்ணும்போது பாடிக்கிட்டே கிடப்பாங்க. அம்மாக்கு இதே தான் வேலை. இது வேறயா? சரி ஓகே, இப்ப பால் சுத்துட்டுமா? சுத்துங்க டாடி. இங்க பாரு எப்படி சுத்துதுன்னு. ஹாய் ஹாய் ஹாய், சூப்பரா சுத்துது. ஹாய் நம்ம டாடி பால் சுத்துறாங்களே, சூப்பரா இருக்கு. உனக்கு இது ரொம்ப பிடிக்குமா? ஆமா டாடி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாய் சர்ரு சுத்துது. காதுல குழவி கொய்யங்கிற மாதிரி இருக்குடா நீ பேசுறது. ஷமா என்ன வாய் பேசுறான்? ஹாய் சூப்பர் சூப்பர், சுத்துங்க சுத்துங்க சுத்திக்கிட்டே இருங்க டாடி. சுத்தி சுத்தி வரல் போயிட மாட்டிருக்க. டாடி எனக்கு கொடுங்க, நான் சுத்தட்டுமா? உன்னால எல்லாம் சுத்த முடியாது குட்டி, இரு நான் தரேன். சரிங்க டாடி. சுத்து பார்க்கலாம். என்ன நான் சுத்தனா சுத்த மாட்டேங்குது? அதான் சொன்னல, குழந்தைங்களுக்கெல்லாம் சுத்த வராது கண்ணா, அதனாலதான் உன்னால சுத்த முடியல. டாடி பெரியவங்கல்ல, அதனாலதான் டாடி எல்லாம் சுத்த முடியுது. நீயும் அவ டாடி மாதிரி அனங்கட்டி சுத்துவியா? சரியா? சரிங்க டாடி, எனக்கு சுத்தவே தெரியல, சொல்லி தரீங்களா? சந்துரு, அதுக்கு இன்னும் கொஞ்சம் நீ வளரணும், சரியா? சரிங்க டாடி. டாடி நம்ம மம்மி கிட்ட போலாம் டாடி. போதுமா விளையாண்டது, போலாமா? போலாம் டாடி, மம்மி தனியா இருப்பாங்க, அங்க போலாம். ஓகே சந்திரகுட்டி, வாங்க டாடி உங்களை தூக்கிட்டு போறேன். சரிங்க டாடி. ஒருவேளை இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு எல்லாமே சமைச்சாச்சு. சாப்பாடு ரெடி, வெண்டைக்காய் பொரியல் ரெடி, ரசம் பருப்பு ரெண்டுமே ரெடி. இந்த ரசத்தையும் பருப்பையும் ஊற்றி வச்சு சுண்ட வச்சா நாளை காலையில் வச்சுக்கலாம். இதான் சரியாக இருக்கும், இவ எடுத்துகிட்டு போகிறக்கும் ஆகும். ஓகே, எப்படியோ இன்றைக்கி சமாளிச்சிட்டோம். நாளைக்கு என்ன இதுவோ நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு அப்படியே கடையிலே செஞ்சிடணும். சரி, இவளை எழுப்பி சாப்பாடு கொடுப்போம். மனு மனு எந்திரி, சாப்பாடு செஞ்சுட்டேன். ஆனே என்ன என்ன சொன்ன பண்ணி? சாப்பாடு செஞ்சுட்டேன்டி, ஏன் நீ சாப்பிடலையா? டேய் எப்படி செஞ்ச? இங்கெங்க அடுப்பு இருக்கு? இண்டக்ஷன் ஸ்டவ் ஒன்று இந்த ரூம்லேயே கிடந்ததுல, அதை வச்சு தான் இதெல்லாம் சமைச்சேன்டி. சாப்பாடு வச்சுருக்கேன், பச்சைப்பயிறு குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், ரசம் வச்சுட்டேன். ரசத்தையும் இந்த குழம்பையும் சுண்ட வச்சோம்னு வச்சுக்கோ, நாளை காலையில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். வெறும் சாப்பாடு மட்டும் வடிச்சா போதும், சரியா? இப்போ போட்டு தர, சாப்பிடலாமா? என்னடி துளசி, என்னென்னமோ பண்ணுறேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஒன்றுமே இல்லாத இடத்துல உன்னால் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ சமைச்சிருக்க, எப்படி உன்னால் மட்டும் இப்படியெல்லாம் முடியுது? ஏன்டி பசிக்குதுன்னா எதாவது பண்ணி தான் ஆகணும். 3 நேரமும் கடையில் திங்க முடியுமா சொல்லு? துளசி, உன் அளவுக்குலாம் என்னால் ஒன்றும் யோசிக்க முடியாதுமா. நீ ரொம்பவே நல்லா யோசிக்கிற, பரவாயில்ல. சரி சரி வா சாப்பிடலாம், தட்டில் போடட்டுமா? சரிடி, வாசம் நல்லா தூக்குது. ரசமும் பச்சைப்பயிர் குழம்பா செம்மையாக இருக்கு. ஆமாம், எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான் எல்லாமே. சரி போட்டு தரேன்.
போடு போடு, பசி வயிற்ற கிள்ளுது. எப்ப போட்டு தரேன்னு சொல்லிட்டே இருக்கியே. ஒரு நிமிஷம் நீ கட்டிங்க தான் நினச்சி இதோ எடுத்து போட்டுருவோம். ம் போட்டாச்சு. இந்தா பண்ண சாப்பிடு. ஆஹா அருமை அருமடி துளசி. யோ என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுல மட்டும் சும்மா நெய் மட்டும் இருந்து அப்படியே கலந்து அடிச்சோம்னு வச்சுக்கோ, டாப் டக்கரு அமோகமா இருக்கும். சரி பானே, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. ஒரே ஒரு நிமிஷம் சாப்பிட்டு சொல்லிடுறேன். ம் பார்த்து பொறுமையா சாப்பிட்டு, சூடா இருக்கும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் விடு. ஆஹா எப்பா என்ன குழம்பு சாமி. துளசி என்னாச்சடி காரமா இருக்கா? ஐயோ இல்ல, பச்சை மிளகா போட்டியா? ஆமாடி, பச்சை மிளகா போட்டா உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? சூப்பர் துளசி. துளசி நான் ஒன்று சொல்லுனேன், தப்பா நினச்சிக்க மாட்டியே. என்னடி? பேசாம நாளைக்கு மத்தியானம் செஞ்சு நீ மீல்ஸ் போடுற வழியே பாருடி. என்ன மேடம், யாரோ திடீர்னு ஆரம்பிச்சா லாஸ் ஆயிரும் அப்படி இப்படின்னாங்க. இப்போ என்ன நீ எப்படி சொல்றவ? இல்ல துளசி, உன் கையில ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. எனக்கு எப்படி இருக்குன்னா மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை. ப்ளீஸ் நீ பேசாம நாளைக்கு மத்தியானம் மீல்ஸ் போட ஆரம்பிச்சிரு. எல்லாம் சரி, மீல்ஸ் போனால் ஏகப்பட்ட வேலை இருக்கும். நான் ஒத்தையா எப்படி சமாளிக்க முடியும்? கலர்டா சாதனா ஏதாவது வீட்டிலேருந்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் வேலையை முடிச்சு அதை வச்சு ரெடி பண்ணிடுவேன். சாப்பாடெல்லாம் செய்யணும் கொஞ்சம் கஷ்டம்தான். பார்க்குறேன் பண்ணு. நான் என்ன சொல்கிறேன்னா, யாராச்சும் ஒருத்தவங்க வேலைக்கு எடுத்து போடு. அவங்கள வச்சு உன்னால் முடிஞ்சதை பண்ணிட்டு கொஞ்சம் சம்பளத்தை கொடு. ஸ்டார்டிங் தானே, பொறுமையாக வாங்கிக்கலான்னு ஏதாவது சொல்லி சமாளி. யாராச்சும் கிடைச்சாங்கன்னா உள்ளே எழுதி போட்டுக்கடி. என்னடி கடை ஆரம்பித்து 2 நாள் கூட ஆகல, இதில் வேலைக்கு வேற இன்னொருத்தாங்களா? என்னால் எப்படி சமாளிக்க முடியும்? உன்னால் முடியும் துளசி, உன்னால் எல்லாமே முடியும். கண்டிப்பாக நீ ஏதாவது ஒன்று பண்ணு. நான் அதுதான் சொல்கிறேன். சாப்பாடு அப்படின்னா நல்லா ஓடுந்தி. இட்லியெல்லாம் போட்டால் ஓடுது தான், இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு சாப்பாடு 120 ரூபாய்ன்னு வச்சு விற்றா கூட என்னாச்சு? 120 ரூபா கொடுத்து யாராவது வாங்குவாங்களா? நீயே சொல்லு லூசு. இந்த சாப்பாடு 200 ரூபாய்ன்னு கொடுத்தா கூட வாங்குறதுக்கு டேஸ்ட் அப்படி இருக்குது. நீ என்ன எப்படிங்கிறா? என் ஃப்ரெண்டுங்கிறனால நீ இப்படி அடிச்சு விட்றியா, இல்லை உண்மையாகவே நல்லா இருக்கா? எனக்கு ஒன்றும் தெரியல. உண்மையிலே நல்லா இருக்கு துளசி. நீ வேணா ஒரு ட்ரையல் போட்டு பாரு, ஒரு நாள் ஓடுதா இல்லையானே. 120 ரூபா அதிகம்னா உனக்கு கட்டுப்படுகிற மாதிரி வச்சுக்கோ. சரிப்பானே, நாளைக்கு ஒரு நாள் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு. ம் சரி. குழம்பு இந்த இடத்துக்குள்ள ஊற்றிடாத. ஏதோ நீ சொன்னிய சுண்டா வைக்கிற அதை வைக்கிறேன்னு அந்த மாதிரி வச்சிரு. காலையில் சாப்பாடு வச்சு அது குழம்பு எடுத்துகிட்டு போனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம்மாண்ணே, இன்னைக்கு விட நாளைக்கு தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சரிடி. சரி நான் சாப்பிட்றேன், நீயும் போட்டு சாப்பிடு. சரி நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்றி. சரிடி. நல்லா இருக்கு வெண்டைக்காய் பொரியல். தேங்காய் போட்டிய துளசி? ஆமாடி, தேங்காய் என்ன போட்டிருக்கேன். நல்லா இருக்கு. பொறுமையா சாப்பிடு. அதெல்லாம் சரி, தேங்காய் திருவ இங்க அருவாமனே இல்லை, எப்படி திருவுன? தேங்காய் சுரண்டுதா ஒன்று வாங்கி வச்சிருக்கோம்லடி, அதை வச்சுதான். அதை வச்சு நான் சுரண்டிட்டேன். பலே சூப்பர் துளசி. சரி, எனக்கு ரொம்ப பசி வயிற்று கிள்ளுது. இன்னொரு பிளேட் போட்டு அடிப்போம் போல. உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சுக்கோ. இருக்குடி, சாப்பிடி ஒட்டி.